கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே சாலையில் விழுந்த ராட்சத மரத்தால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. பொள்ளாச்சி வால்பாறை சாலையில் புளியங்கண்டி அருகே சாலையில் குறுக்கே ராட்சத மரம் ஒன்று விழுந்தது. இதனால் எந்த வாகனங்களும் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த நெடுஞ்சாலைத்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினர். இதனால் அந்த பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த சாலையில் உள்ள அபாயகரமாக மற்றும் காய்ந்த மரங்களை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக 3வது நாளாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பழைய குற்றாலம், மெயின் அருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்களின் நலன் கருதி அருவிகளில் குளிக்க 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் கடந்த 27ஆம் தேதி மயான கொள்ளை நடைபெற்ற நிலையில் அதன் தொடர்ச்சியாக 3வது நாள் தீக்குண்டத்தில் பக்தர்கள் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். அப்போது மேளதாளங்கள் முழங்க உலா வந்த வீரபத்திர சுவாமியிடம் பக்தர்கள் ஆசி பெற்றனர். நிகழ்ச்சியின் போது பிள்ளையார், முருகன், வள்ளி, தேவானை, நாரதர் உள்ளிட்ட வேடம் அணிந்து பக்தர்கள் காட்சியளித்தனர். மதுரை மாவட்டம் செல்லூர் பகுதியில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 25க்கும் மேற்பட்ட வாகனங்களை சிறுவன் ஒருவன் ஜேசிபி வாகனம் கொண்டு சென்று மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. செல்லூர் 50 அடி சாலையில் வீட்டின் முன்பாக கார், ஷேர் ஆட்டோக்கள், 2 சக்கர வாகனங்கள் என 25க்கும் மேற்பட்ட வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அப்போது அந்த வழியாக சிறுவன் ஒருவன் ஓட்டிச் சென்ற ஜேசிபி வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து வாகனங்கள் மீது மோதியது. இதனால் 25க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்த நிலையில் விபத்தை ஏற்படுத்திய 17 வயது சிறுவனை பிடித்து பொதுமக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனைத் தொடர்ந்து சிறுவனிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் கார் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் தொழிலதிபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கள்ளிக்குடி அருகே உள்ள வீட்டி மணிநகர் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் தங்கராஜ் விருதுநகரில் இருந்து காரில் குடும்பத்தினருடன் ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். தேனியில் இருந்து திருநெல்வேலி நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரில் பயணித்த தொழிலதிபர் தங்கராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவரது மனைவி மற்றும் கார் ஓட்டுநர் ஆகியோர் படுகாயமடைந்தனர். இதேபோல பேருந்து கவிழ்ந்ததில் 3 பேர் காயமடைந்தனர். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த தங்கராஜின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் ரமலான் நோன்பு தொடங்கியதை முன்னிட்டு இஸ்லாமியர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தனியார் அறக்கட்டளை சார்பில் 1500 குடும்பங்களுக்கு புத்தாடை மற்றும் மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் பன்ருட்டி, பட்டாம்பாக்கம், நெல்லிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ரமலான் அன்பளிப்பு பொருட்களை வாங்கி சென்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே குப்பை கிடங்கில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். தம்பம்பட்டி பேரூராட்சியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கோனேரிப்பட்டி செல்லும் சாலையில் உள்ள குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு வருகின்றன. இங்கு அதிக அளவில் குப்பைகள் தேங்குவதை தவிர்க்க பேரூராட்சி பணியாளர்களே குப்பைகளுக்கு தீ வைத்து எரிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் பேரூராட்சி குப்பை கிடங்கில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு அந்த பகுதி முழுவதும் புகைமூட்டம் காணப்பட்டது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் குப்பை கிடங்கில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். உதகையில் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.
உதகையிலிருந்து கோவை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் வேல்யூ பகுதியில் கார் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது காரில் இருந்து புகை வருவதை கண்ட ஓட்டுநர் காரை சாலையோரம் நிறுத்திய நிலையில் கார் மளமளவென தீப்பற்றி எரிந்தது. மேலும் அது முற்றிலும் சேதமடைந்தது. நல்ல வாய்ப்பாக காரில் இருந்த அனைவரும் கீழே இறங்கி உயிர் தப்பிய நிலையில் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீ அணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திரௌபதி அம்மன் கோவில் பூக்குழி திருவிழா வெகு விமரிசையாக தொடங்கியுள்ளது. திருவாத ஊரில் உள்ள திரௌபதி அம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் நடைபெறும் பூக்குழி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி கொடிமரத்திற்கு அபிஷேகம் மற்றும் அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் மேளதாளங்கள் முழங்க நடைபெற்ற திரௌபதி அம்மன் வீதி உலாவில் மேலூர், திருவாதவூர் உட்பட சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 16 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பூக்குழி வரும் 18ஆம் தேதி இரவு நடைபெற உள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் சாலையில் உலா வந்த காட்டு யானைகளால் வாகன ஓட்டிகள் கடும் அச்சமடைந்தனர். மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம் போன்ற பகுதிகளில் நிலவும் கடும் வெயிலின் தாக்கம் காரணமாக தண்ணீர் மற்றும் உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் யானைகளால் மலை மாவட்டமான நீலகிரிக்கு படையெடுத்து வருகின்றன. இந்நிலையில் கெங்கரை கோவில் மண்டப பகுதியில் 2 காட்டு யானைகள் உலா வந்தன. இதனை கண்ட வாகன ஓட்டிகள் கடும் அச்சமடைந்தனர். மேலும் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் யானைகள் நடமாட்டத்தை கண்காணித்து வனப்பகுதியில் விரட்ட வனத்துறையினருக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு சந்தையில் காய்கறிகள் விலை குறைந்து காணப்பட்டதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வத்தலகுண்டு சந்தையில் காய்கறிகள் வரத்து அதிகமாக காணப்பட்டது. இதனால் கடந்த வாரத்தில் 150 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 15 கிலோ கொண்ட ஒரு தக்காளி பெட்டி தற்போது 50 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. இதேபோல கத்திரிக்காய், பீட்ரூட், வெண்டைக்காய், முள்ளங்கி உள்ளிட்ட காய்கறிகள் ஒரு மூட்டை 150 முதல் 200 ரூபாய் வரை விற்பனை காணப்படுகிறது. தேங்காய் மற்றும் முருங்கை வரத்து குறைந்து ஏற்பட்டதால் விலை உயர்ந்து காணப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே அனுமதியின்றி மண் எடுத்த நிலத்தின் உரிமையாளர் உட்பட 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். வடகண்டிகை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி தனசேகர் என்பவர் தனக்கு சொந்தமான நிலத்தில் அரசு அனுமதியின்றி ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் மண் எடுத்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். போலீசார் வருவதைக் கண்ட நில உரிமையாளர்கள் தனசேகரன், ஜேசிபி ஓட்டுநர் அசோக், லாரி ஓட்டுநர் ஆகியோர் தப்பியோடினர். இதைத் தொடர்ந்து போலீசார் அங்கிருந்த ஜேசிபி மற்றும் லாரியை பறிமுதல் செய்த நிலையில் தப்பு ஓடிய 3 பேரையும் தேடி வருகின்றனர்.